30 வருஷம் வித்தியாசம் வரும் வயசு. அந்த கழட்டு போயிலோட படுக்க முடியாது. போ என்ன வேணாலும் பண்ணிக்க, என்னை படத்தில் தூக்கினா தூக்கியா அப்படின்ற மாதிரி தில்லா சொல்லிச்சு மஞ்சு வாரியர். கவிச்சி பிடிச்சவன் அவன் அப்படின்னா, அந்த கவிச்சி அப்படின்னால தெரியும் மோகன்லால் பெரிய கவிச்சி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த விழாவில் முன் வரிசையில் இவருக்கு சேர் போட்டிருக்கிறாங்க, எல்லோரும் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போது ஒரு ஆபாசமாக ஒரு சைகை ஒன்று பண்ணார். அதே மாதிரி பார்வதின்னு ஒரு நடிகை, அவங்க தங்கலானில் படித்து நடித்த நடிகை. அந்த பொண்ணு மோகன்லாலுடைய அயோக்கியத்தனம், கையாளாகத்தனம் அப்படின்னு போல்டாக பேசியிருக்கு. மம்முட்டியும் மோகன்லாலும் உத்தம புத்திரன்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நடி உனக்கு சான்ஸ் அப்படின்றது மம்முட்டி மோகன்லால் இது எடுத்தெடுப்புலேயே பண்ணிடுவாங்க ரெண்டு பேரும். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கை பார்த்துருக்கீங்க. அது தொடர்பாக நடிகை ஊர்வசி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா சார்? ஆமாம், கண்டிப்பாக பார்த்தேன். அதாவது என்னென்னா, இப்போ கேரளாவில் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு அப்படின்னு ஒரு பெரிய இயற்கை சீற்றம் ஒரு மாதம் தான் ஆகிருக்கு. அதை விட பெரும் இயற்கை சீற்றம் இயற்கை சீற்றத்தை விட பெரும் சரிவுக்கும் பேரழிவுக்கும் நோக்கி மலையாள சினிமா போய்கிட்டு இருக்கின்றது. இப்போ இந்த ஹேமா கமிஷன் அப்படின்ற ஒரு வகையான இயற்கை சீற்றம் மலையாள சினிமா கடுமையாக தாக்கிக்கிட்டு இருக்கு. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15-16 நடிகைகள் தனக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தல்கள், அதாவது படுக்கைக்கு அழைக்கும் கலாச்சாரம், இன்னும் சொல்ல போனால் அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை 15-16 மேற்பட்ட நடிகைகள் ஓப்பனாகவே சில நடிகர்கள், டைரக்டர்கள், தயாரிப்பாளர்களை பேர் சொல்லி குற்றஞ்சாட்டி பெரிய அளவில் புயலை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ரஞ்சித்துன்னு ஒரு டைரக்டரு, அவர் கேரள சினிமா அகாடமியுடைய தலைவராக இருக்கார். அதன் பிறகு சித்திக்குன்னு ஒரு நடிகர், ப்ளஸ் அவர் நடிகர் சங்கத்தினுடைய கேரள நடிகர் சங்கமான அம்மா அப்படின்ற அமைப்பில் பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் மேலே குற்றச்சாட்டு. அதன் பிறகு ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ, அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏ முகேஷ், அவர் சரிதாவினுடைய புருஷன், அவர் மேலே குற்றச்சாட்டு. அதன் பிறகு வாணி விஸ்வநாத்னு ஒரு நடிகை, அவருடைய கணவர் பாபுராஜ்னு ஒரு டைரக்டர், அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. அப்புறம் இங்கே இருக்கிற உமா அப்படின்னு ஒரு நடிகை, ரியாஸ் கண்ணன் மட்டும் பல விதமாக நடிகர்கள், நடிகைகளுடைய கணவர்கள் மேலே கடுமையான புகார்கள், குற்றச்சாட்டுகளை நாளுக்கு நாள் கொடுத்துக்கிட்டு ஒரு கேரள சினிமாவே பாட்டை காண வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெளிப்பட்ட நடிகை ரஞ்சித்து, இந்த சித்திக்கு, இந்த மாதிரி ஆட்கள். இப்போ சித்திக்கு முன்ஜாமீன் கேட்டு போகிற அளவுக்கு நிலமை சீரியஸாக போயிட்டுருக்கு. அங்கே உள்ள அரசாங்கம் 7 ஐபிஎஸ் டீம் கொண்ட ஒரு டீம் போட்டு அதில் 4 பெண் ஐபிஎஸ்கள் இருக்காங்க. அவர் விசாரிக்க ஆரம்பித்தோன்னா இப்போ அவர் முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கிறார். இது ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கும்போது இது நம்ம ரஞ்சித்தோ நம்ம சித்திக்குன்றவர் நமக்கு பெரிய அளவில் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஆட்கள். ஆனால் அதுக்கு பிறகு முகேஷ்ன்றவர் எல்லாருக்கும் தெரிந்தவர், இங்கே தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்கிறார். அதே மாதிரி ஜெயசூர்யான்னு ஒரு நடிகர், அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. இவர்கள்லாம் இருக்கும்போது மம்முட்டியும் மோகன்லாலும் உத்தம புத்திரன்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது. மம்முட்டி, மோகன்லால் எல்லாருமே சகட்டுக்கு இதில் சிக்கி சின்னாவண்ணமாகி நிலமை ரொம்ப கவலைக்கிழமாக போய்கிட்டு இருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள இந்த அம்மா அப்படிங்கிற கேரள சினிமா நடிகர்கள் சங்கத்தை மோகன்லால் தலைவராக இருக்கார். அந்த சங்கத்தை முழுக்க கலைச்சிட்டார். கலைச்சி செயற்குழு, பொதுக்குழு அம்பட்டையும் கலைச்சாச்சு போங்க அப்படின்ற மாதிரி அவர் வாட்டில் கலைச்சிட்டார். இதற்குமே பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற கேரள நடிகை அனன்யா, இங்கே நாடோடிகள்னு ஒரு படத்தில் நடித்த நடிகை அனன்யா அனன்யா, இன்னொரு நடிகை சரையோ, அப்புறம் இன்னொரு 2-3 முன்னணி நடிகைகள் எல்லாருமே, நீ என்னையா சங்கத்தை கலைச்சிட்டு போனால் அப்போ எல்லாத்தையும் உதறி விட்டு போறியா,
இவ்வளவு பெரிய புயல் கிளம்பி அடித்து தாக்கிக்கிட்டு இருக்கு. எல்லா நடிகர்கள் மேலே வந்து இயக்குநர்கள் மேலே, தயாரிப்பாளர்கள் மேலே வந்து நடிகைகள் வந்து சிக்கி சீரழிஞ்சதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நீ பொறுப்பு இல்லாமல் வந்து சங்கத்தை கழிச்சிட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம்? என்ன இந்த சங்கம் அது? அதெல்லாம் நாங்கள் வந்து சங்கத்தில் இருக்கோம், சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு போல்டாக பேசக்கூடிய நிலவுக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்வதின்னு ஒரு நடிகை, அவங்க வந்து தங்கலானில் நடித்த நடிகை. அந்த பொண்ணு வந்து மோகன்லாலுடைய அயோக்கியத்தனம், கையாளாகத்தனம் அப்படின்னு போல்டாக பேசியிருக்கு. ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த மலையாளத்தை பூர்வீகமாக கொண்ட நம்ம ஊர் தமிழ் சினிமாவில் வெடிகட்டி பிறந்த ஊர்வசி அவர் வந்து நாட்டு வந்து பெரும் புயலில் அவரும் கிளப்பியிருக்கார். அவர் என்ன சொல்கிறார், ஊர்வசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மலையாள சினிமாவில் வந்து நான் வந்து 9 வயசுலேருந்து அங்கே சென்னையிலே வளர்ந்தேன். எனக்கு பூர்வீகம் இருந்தால் கூட தமிழ் சினிமா தான் எனக்கு அடையாளம் காமிச்சது. அதற்கு பிறகு படிப்படியாக தெலுங்கு, கன்னடம் அந்த சினிமாக்களுக்கு நான் போனேன். ஆனால் என்னுடைய வயசில், அதாவது அவங்க வந்து இப்போ சினிமாவுக்கு வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு முன்னால் சீனியர் நடிகைகள் பல பேர் தங்களுக்கு ஏற்பட்ட வந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல், செக்ஸ் டார்ச்சர்ஸு, அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரத்தை பற்றி என்கிட்ட சொல்லி நிறையா வந்து கண்ணீர் விட்டு கதறியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஊர்வசி வந்து சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கு. நான் இப்போ எவ்வளவு அந்த படுக்கை கலைக்கும் கலாச்சாரம்ன்ற ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் எவ்வளவு வேரூன்றி போய் பெண்கள் வந்து எப்படி வந்து நடிகைகள் வந்து சித்திரவதைப்படுறாங்கன்றது அப்பட்டமாக தெரிஞ்சிருக்கு. அவங்க என்னென்ன ஊர்வசியினுடைய இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, இதை வந்து இப்போ நான் வந்து நிறையா இப்போ நம்ம யூடியூப் சேனல்களில் நிறையா வந்து சில சேனல்களில் பேசியிருக்கும்போது சொல்லியிருக்கேன். இது தமிழ் சினிமாவை நோக்கி இந்த புயல் வந்து என்னைக்கு எப்போ வேணாலும் வந்து தாக்கும். இந்த புயல் வந்து கரையை கடந்து பல கடற்கரையை கடந்து தமிழ் சினிமாவை வந்து இந்த பாலியல் புயல்ன்றது கடுமையாக தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் ஒரு சில சேனல்கள் நான் பதிவு பண்ணியிருக்கோம். அதை கொஞ்சம் நம்ம நாகரிகமான முறையில் பதிவு பண்ணியிருக்கோம். இதை ஊர்வசியும் வந்து இப்போ தமிழ் சினிமாவிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கலாச்சாரம்ன்றது இருக்கத்தான் செய்யுது. அதான் சார், ஆக்சுவலாக வந்து பாலியல் தொந்தரவு கேரளாவில் அதிகமாக இல்லை, ஆனால் இங்கு யாரும் வந்து அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரவில்லை அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக இப்போ தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்கிற மாதிரி தானே அவங்க சொல்கிறது. ஆமாம், அதைத்தான் நம்ம சொல்கிறோம். தமிழ் சினிமாவில் வந்து இல்லைன்னு எந்த சினிமாலையும் வந்து இந்த செக்ஸ் டார்ச்ன்ற ஒரு கொடுமை வந்து இல்லைன்றது யாருக்கு நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல வரல. இல்லை, எல்லா பேரும் பரிசுத்தமான யோக்கியவாதிங்க, எவனும் வந்து இங்கே அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது நமக்கு தேவையும் இல்லைன்னு வைங்க. இது தமிழ் சினிமாவில் வந்து இது இருக்குது. பொதுவாக வந்து சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்க ஒரு அந்த சாதனம், சினிமான்ற பொழுதுபோக்கு சாதனம்னு கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அப்போது வந்து உங்களுக்கு சினிமாவுக்குள்ளே வந்த பெண்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு கிராமத்து கொண்டு ஒரு நாடகத்தை வந்து அடிப்படையாக நாடகத்தில் அந்த நடிப்பை கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக சினிமாவுக்கு வந்து ஒரு 10-15 ஆண்டுகள் தாக்கு பிடிப்பாங்க. அதன் பிறகு அவர்களுடைய கல்யாணம் காட்சி அப்படி போயிடுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு மீடியாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது அப்போ வந்து ரொம்ப அபூர்வம். செய்தி படிக்கிறதே நம்மளால முடியாது. குறிப்பாக சொன்னால் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேருந்து இந்த அதாவது ஊமப்படத்துலேருந்து பேசும் படம் ஒரு விஷயம் வர வந்து அதுலேருந்தே இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. அது வந்து விருப்பத்தின் பேரில் நடக்கும். விருப்பத்தின் பேரில் நடக்கும்போது அது வந்து ஒரு 4 சுவத்துக்குள்ளே போயிடும். கட்டாயத்தின் பேர்லையும் மிரட்டலின் பேரில் நடக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து பூதாகரமாக வெடித்து கிளம்பும். இதே வந்து நம்ம வந்து நடிகைகளை வந்து அதே மாதிரி நடிகைகளும் வந்து 100% வந்து சுத்தமானவர்கள், அக்மார்க்கு யோக்கியர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அவர்களும் உண்டு. நடிகைகளுக்கு வந்து என்னென்னா சில நடிகைகள் வந்து தெரிந்த பல ஹீரோக்களுடைய குடும்பத்தை கெடுத்த கதையெல்லாம் உண்டு. இன்னொரு குடும்பம் இருக்குன்னு, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பிள்ளை விட்டு இருக்குன்னு தெரியும். இருந்தாலும் அவன் ஒரு டாப் லெவலில் இருக்கான் அந்த ஹீரோ. அப்படிங்கும்போது அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட வந்து கறந்து செட்டில் ஆகிற வழியை பார்த்த நடிகைகள்லாம் உண்டு. இன்றைக்கி வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. பெரிய நடிகர்கள் மெகா நடிகர்கள்னு சொல்லப்படுற ஆட்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு தனியாக வந்து ஒரு அவனுக்குன்னு குடும்பம் குட்டி மனைவி அப்படின்னு இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சுவையை தேடி போகிற ஆட்கள் வந்து நிறையா இருக்கான். அந்த நடிகர்கிட்ட பணத்தை வந்து வாரி கொட்டுறவன், கார் பங்களா வாங்கி கொடுக்குறவன், இவெல்லாம் நிறையா பேர் உண்டு. இது எல்லா சினிமாலையும் உண்டு, தமிழ் சினிமாவில் இருக்குது. அதைத்தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த பாலியல் இம்சை புயல் அப்படின்ற புயல் வந்து எந்த நேரம் வந்து தமிழ் சினிமாவை நோக்கி தாக்குறதுக்கு எந்த நேரம் வந்து வருதா என்ன தெரியல. ஏன்னா இங்கே வந்து குற்றச்சாட்டை வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து கொடூரமான சம்பவங்கள் நடக்கலைன்றது நம்மளுடைய கருத்து. கொடூரமாக தான் ரொம்ப தட்டாமுட்டான் மிரட்டுறது, படுத்தா நடி,
உனக்கு சான்ஸ் அப்படின்றது மம்முட்டி மோகன்லால் வந்து இது எடுத்தெடுப்புலேயே வந்து பண்ணிடுவாங்க ரெண்டு பேருமே. இதை வந்து நான் வந்து என்னென்னா மஞ்சு வாரியார்னு ஒரு நடிகை உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ் படங்கள்ல அசுரன்லாம் நடிச்சிருக்கு. இப்போ ரஜினியினுடைய வேட்டையில் நடிக்குது. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் அது சினிமாவுக்கு வந்த புதுசு. அப்போ வந்து அதுக்கு ஒரு 18, 20 வயசுக்குள்ளே இருக்கும்னு வைங்களேன். அப்போ வந்து அந்த மஞ்சு வாரியார் நடிக்க வரும்போது மம்முட்டி கூட நடிக்குது. முதல் நாள் ஷூட்டிங்கு ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு நைட்டே வந்து மம்முட்டி வந்து என்னுடைய ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆள் அனுப்பி மஞ்சு வாரியாரை வர சொல்கிறாரு. அந்த பொண்ணு போக மாட்டேங்குது. மறுநாள் வந்து ஷூட்டிங்கில் வந்து உட்கார வச்சுட்டு அப்படி காலிலேருந்து சாயங்காலம் உட்கார வச்சுட்டு பேக்கப் பண்ணுறான். மஞ்சு வாரியாருக்கு சீன் இல்லைன்னு சொல்லி டைரக்டர் சொல்கிறான். அப்போ மம்முட்டியினுடைய திட்டம் வந்து அங்கே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மறுநாளும் கம்பல் பண்ணுறான். கம்பல் பண்ண போடா கழட்டு அந்த கழட்டு போய் கூடலாம் நான் படுக்க முடியாது போய் சொல்லு அப்படின்னு ஓப்பனாக அடிக்குது டைரிங்க. கழட்டு போய் கூட படிக்க. அப்போ மம்முட்டிக்கும் மஞ்சு வாரியாருக்கும் 35 வயசு அப்போயே வித்தியாசம் இருக்கும். இப்போ மம்முட்டிக்கு 75, 77 வயசு ஆயிடுச்சு வைங்க. 30 வருஷம் வித்தியாசம் வரும் வயசு. அந்த கழட்டு போய் கூட படுக்க முடியாது போ, என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன படத்தில் தூக்கினா தூக்கியா அப்படின்ற மாதிரி தில்லா சொல்லிச்சு மஞ்சு வாரியார். அந்த போல்டுனஸ்ஸு எல்லாருக்கும் வரணும் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி கதாநாயகி நடிகைகள் அந்த அந்தஸ்தில் உள்ள நடிகைகள் பெரும்பாலும் வந்து குற்றஞ்சாட்டு யார் மேலேயும் சொல்லலை. இது பூரா பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்டு, இவருக்கு தான் வந்து குற்றச்சாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அங்கே உள்ள முன்னணி நடிகைகள் யாரும் வந்து இது வரைக்கும் குற்றச்சாட்டாக பெரிய நடிகர்கள் மேலே மம்முட்டி மேலேயோ மோகன்லாலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவருடைய நம்ம ஒரு இதில் நம்ம பக்கம் ஒரு தெக்கத்தில் ஒரு இது சொல்லலாம், பயங்கர கவிச்சி அவன் அப்படிமா. கவிச்சி அப்படின்னால முடிஞ்சு வச்சு கதை. நம்ம ஊரில் கவிச்சின்னா உங்களுக்கும் தெரியும், பயங்கர கவிச்சி பிடிச்சவன் அவன் அப்படின்னா. அந்த கவிச்சி அப்படின்னால தெரியும் மோகன்லால் பெரிய கவிச்சி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இது சில ஒரு விழா பெரிய அரங்கத்தில் ஒரு விழா நடக்குது. மம்முட்டி, மோகன்லால், அங்கே இருக்கிற திலீப்பு, முன்னணி நடிகர்கள் எல்லாருமே உட்காந்துருக்கும் போது அந்த விழாவில் முன் வரிசையில் இவருக்கு வந்து சேர் போட்டிருக்கிறாங்க. எல்லோரும் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போது ஒரு ஆபாசமாக ஒரு சைகை வந்து ஒன்று பண்ணார். அது வந்து மீடியாக்களில் வந்து பெரிய அளவில் வைரலாகி மோகன்லால் வந்து காரி துப்புனாங்க 50 பேர். ஆபாசமாக ஒரு செய்கை பப்ளிக்காக பண்ணுறார் அவர். அது மாதிரி மோகன்லாலுடைய விஷயங்கள் எல்லாமே பெரிய கேடு, இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கேடியான ஆள் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். அதனால் எல்லாம் வரும். மோகன்லால், மம்முட்டி வந்து இப்போ என்னென்னா அங்கே உள்ள அரசாங்கத்திற்கு, கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு பெரிய சிக்கல் வந்து இப்போது வந்து தண்டித்து ஆக வேண்டிய இப்போ கட்டாயத்தில் இருக்கிறாங்க. என்ன இது வந்து வந்து எவ்வளவு நாளைக்கு வந்து இந்த குற்றச்சாட்டுகள் நீடிக்கும், இந்த குற்றச்சாட்டு வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படுமா அப்படின்றது ஒரு சந்தேகத்திற்குரியதாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த நடிகையிலே வந்து நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கண்ணுங்கன்னு வச்ச மாதிரி காதுங்காத வச்ச மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி சமரசமாக வந்து போய்க்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் சுதியை கம்மி பண்ணுங்க அப்படின்னு வந்து இதே வந்து இப்போ குற்றச்சாட்டக்கூடிய நடிகர்கள், குற்றச்சாட்டப்பட்ட நடிகர்கள் வந்து அவங்களே வந்து கொஞ்சம் சமரசம் பேசுனாங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த நடிகைகள் வந்து ஆப்பாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து எந்த அளவுக்கு நீடிக்கும்ன்றதை நம்மளால் உறுதிக்கிட்ட முடியாது.